அகிலம் துக்கத்தின் ஸ்தலமே என்று சிலர் தமக்கு அறிவுரைகள் வழங்கியிருக்கலாம். அந்த வேதனைகள் விடுபட இறைபக்தி ஒன்றே வழி என்று கூறியிருக்கலாம். ஒருவேளை இந்த அகிலமானது துயர்கடலாய் விளங்குமெனில் இறைவன் தம்மை எதற்காக இவ்விடம் படைத்தார்? அல்லது அந்த இறைவனே இவ்விடத்தில் அவதரிப்பானா? உருவான சிக்கலுக்கு தீர்வு காண இயலாவிடில் அப்பழியை அகிலம் மற்றும் அதில் வசிப்போர் மீது நாம் சுமத்தி விடுகிறோம். இவ்வுலகில் ஜனித்ததே தவறென்று கூற துவங்குகின்றோம். ஒரு குடியானவன் பாலைவன நிலம் சென்று தன் உழைப்பின் மூலம் அதை நன்கு உழுது பயிர் நிலமாக்குகின்றார். ஒரு நெசவாளர் தம்மிடமுள்ள பஞ்சு நூலை மட்டும் நூர்த்து தன்னுடைய உழைப்பினால் அதை ஒரு சௌந்தரியமான வஸ்திரமாக மாற்றி காட்டுகிறார். தாமும் உழைக்க பழகுங்கள். எவ்வுலகில் எவ்விடத்தில் தாம் பிறந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, எவ்வாறு வந்தீர்கள் என்பது மகத்துவம் வாய்ந்ததல்ல. மகத்துவம் என்பது ஒன்றே, தாம் இவ்விடம் விட்டு பிரிந்து செல்கையில் ஆற்றிய கடமைகள் யாது என்ற நிதர்சனம் மட்டுமே. அனைவரும் அதை மனதில் கொள்ளுங்கள். நரகமென அனைவரும் எண்ணுவதை ஒருவேளை தாங்கள் சொர்க்கமாக மாற்றிவிட்டார். தாம் வாழ்ந்த வாழ்வு, தாம் வாழ்ந்த அகிலம் இரண்டும் புனிதத்துவம் பெறும். ராதா ராதா.